தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி ஒரு ஜோசியக்காரருக்கு தமிழக அரசோட உயர் பதவி ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்ற மாதிரியான ஒரு பதவியை கொடுப்பாரு. பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக வைத்துக்கொண்டு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய செயலா இது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அரசவையிலுமே சரி, மக்கள் மத்தியிலுமே சரி பெருசா பேசப்படுகிற ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். இதை தாண்டி இந்த நபர் யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருவோம். இவர் பேரு ராதன் பண்டிட். இவர் வந்து டிவிகே அரசுக்கு மட்டும் கிடையாது, டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி மாதிரியான கட்சிகளுக்கு இவர் வந்து ஆஸ்ட்ராலஜர் அட்வைசராக இருந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி விஜய் அவர்களுக்கு இந்த பர்சனலா இந்த வந்து ஜோசியம் பார்ப்பாங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட செஞ்சிருக்காரா. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இவர் வந்து ஸ்பிரிச்சுவல் மென்டராக இருந்திருக்காரு. சரி, ஓகேப்பா, டிஎம்கே பண்ணியிருக்காரு, அப்படி என்ன பிரச்சனை, டிவி கேக்கு பண்றதால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த கட்சியினர் எல்லாருமே வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி அட்வைஸ் கேட்கறது, இந்த ஜோசியம் பாக்குறது அதோட நிறுத்திக்கிட்டாங்க. பட் விஜய் அவர்கள் டிவிகேல என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்திருக்காரு, அரசு பதவியை கொடுத்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க வந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு. பட் எனிவேஸ், இதை பத்தி விஜய் அவர்களுமே வந்து அரசவையில பெருசா இதுக்கான கரெக்டான சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்காதது இன்னுமே பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.